வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 18. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு எள்ளு சாதம் தான் பண்ண போறேன். அது வந்து தேங்காய் போட்டு பண்ண போறோம். ஏற்கனவே நான் எள்ளு சாதம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எள்ளு சாதம் 2-3 விதமா பண்ணலாம். இன்னைக்கு வந்து தேங்காய் சேர்த்து எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து கடாயில ஒரு டிராப் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து 1 கப் அரிசி வந்து நல்லா உதிரா சாதம் வந்து வடிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் நான். இதுக்கு வந்து பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம், கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பொடியிலேயே வறுத்துட்டு பொடி பண்ணிக்க போறேன். ஸோ அதனால கட்டி பெருங்காயம் ஒரு 2 பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். வரமிளகா ஒரு 4-5 வரமிளகா சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது கொஞ்சம் வறுபடட்டும். எள்ளு வந்து நல்லா ஒரு 8 டீஸ்பூன் எள்ளு, எள்ளு வந்து அந்த சூட்லேயே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. நல்லா எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய். ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அப்படியே வந்து கலரி விட்டுட்டே இருங்க, அந்த ஈரப்பதம் போயிடும். எள்ளு சாத்துக்கு வறுத்து வச்சிருந்தது நல்லா ஆறிடுத்து. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு ஓட்டியாச்சு. இப்போ இதுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சாதம் வடிக்கும் போது ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். பட் இந்த பொடியில் உப்பு சேர்க்கும் போது தான் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு ஓட்டிட்டு வந்துருவோம். இதை எள்ளு பொடி ரெடி ஆயிடுத்து. இப்போ இதை சாதத்தில் மிக்ஸ் பண்ணிடுவோம். நாம தாளிக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதோடய சேர்த்துருவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எள்ளு சாதத்தில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய எள்ளு சாதம் ரெடி. அடுத்தது வந்து தயிர் சாதம் தான் நான் கலக்க போகிறேன். எள்ளு சாதம் 2-3 விதமாக நானே பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். தேங்காய் போட்டு ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.